ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சத்தான வல்லாரைக்கீரை சட்னி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமேட்டு 2 பல் பூண்டு, அதுவும் கொஞ்சம் நேரம் கலர் மாறிக்கிறட்டும். அதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகா போட்டுக்கோங்க. நான் அதில் கலருக்காக காஷ்மீரி மிளகாலாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா கலருக்காண்டி போட்டுக்கோங்க. அதோட சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் போடுறதுனால ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிக்கிறட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1.5 தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு 1லேருந்து 2 சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். அதோட இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காண்டி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை அந்த ஃப்ளேவர் ரொம்ப தனியாலாம் தெரியாது. ரொம்ப பிடிக்காத அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்காது. குழந்தைங்கள்லாம் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கீரை தனியாக நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சட்னி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதோடய சத்து உள்ளே போயிடும்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நம்மளோட கீரையை போட்டுக்கிறலாம். இது பாருங்கள், வல்லாரைக்கீரை இந்த மாதிரி தாங்க இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது இலையை முழுசாகவும் போட்டுடலாம், இல்லை 1-2 கட் பண்ணியும் போட்டுக்கிறலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக 2-3 கட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதுக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. புதினா போடாதீங்க. புதினா போட்டிங்கன்னா புதினாவோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் தான் தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ரொம்ப வதங்கணுன்னாலாம் இதை போடாதீங்க. ஓரளவுக்கு அந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமேட்டு இதை போட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த கீரை நல்லா வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. தேங்காய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சட்னி கிடைக்கும். எனக்கு தேவையில்லை, அதனால் நான் போடலைங்க. இப்போ அதை அப்படியே மூடி வச்சு சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா சட்னி வதங்கிருச்சு. கீரை நல்லா வெந்திருக்கும், கவலையே பட வேண்டாம். நல்லாவே வெந்திருக்குங்க. இந்த மாதிரி நறுக்குன்னு அப்படிலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. உங்களுக்கு உப்பு வேணும்னா இப்போ தேவையானது போட்டுக்கோங்க. எனக்கு அப்போ போட்டதை விட அப்புறம் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். பாருங்கள், சட்னி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையாக சமைச்சு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ஹெல்தி தானே. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சமாக
பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, இது நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சு போச்சு. இதோட கருவேப்பிலை, வரமிளகா, ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரைக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா ஞாபக சக்தி வரும். கீரையாக சமைச்சு கொடுத்து சாப்பிட மாட்றாங்க, உங்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சட்னியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.